அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, விசிக மற்றும் ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளை அமைச்சரவையில் பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்கிறார். அவர்களும் பரிசீலனை செய்வதாக தெரிவித்திருக்கின்றனர். இதனால் திமுகவுடனான கூட்டணி என்னவாகும் என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில், கோடை காலத்தில் குளம் வற்றியதும் அதுவரை அதில் தண்ணீர் குடித்து வந்த பறவைகள் வேறு இடம் தேடி போய்விடும், இது மற்றவர்கள் இயல்பு என குறிப்பிட்டு தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். திமுகவை பலப்படுத்தினால் கூட்டணி இல்லாமலேயே வெற்றி பெறலாம் என எம்பி கனிமொழி பேசியதும் ஒருபுறம் கவனம் பெற்று வருகிறது. என்ன நடக்கிறது தமிழக அரசியல் களத்தில் என விரிவாக பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் பெரும்பான்மைக்கான இடங்களை பெறுவதற்காக தவேக பிற கட்சிகளின் ஆதரவை நாடியது. இதனைத் தொடர்ந்து முதலில் காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், ஐயுஎம்எல், மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதில் காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதாகவும் மற்ற கட்சிகள் வெளியில் இருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டையும் எடுத்தனர். இப்படி இருக்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விசிக மற்றும் ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளை அமைச்சரவையில் பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமானன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். அமைச்சரவையில் பங்கு பெற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பமும் அதுதான். ஐயுஎம்எல் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை நாங்கள் தலைவர்களிடையும் வலியுறுத்தி இருக்கிறோம். அது மாதிரி இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட சமூக நீதியின் அடிப்படையில் மதசார்பற்ற கொள்கையில் இருக்கக்கூடிய எல்லோரும் தலைவர்களும் அமைச்சரவையில் வர வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம். அமைச்சரின் அழைப்பு குறித்து பதிலளித்த விசிக தலைவர் திருமாவளவன், அழைப்புக்கு நன்றி, அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என நிர்வாகிகள் பலரும் விரும்புகின்றனர். கலந்தாலோசித்து எங்கள் முடிவை அறிவிப்போம் என தெரிவித்திருக்கிறார். ஆதவ அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் வெளிப்படையாக ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். அது தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்து இல்லை, முதலமைச்சரின் கருத்து என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இதற்காக மீண்டும் உயர்நிலைக் குழுவை கூட்ட வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். என்றாலும் பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், முதன்மைச் செயலாளர் உள்ளிட்ட சில முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேச வேண்டிய தேவை உள்ளது. இந்த அழைப்பை எப்படி நாம் எதிர்கொள்வது என்கிற அடிப்படையில் நாங்கள் கலந்து பேசி விரைவில் எங்கள் முடிவை அறிவிப்போம். மறுபுறம் ஐயுஎம்எல் மாநில நிர்வாக குழு கூட்டத்தை அவசரமாக நடத்தவிருக்கின்றனர். இக்கூட்டத்தில் தமிழக அரசியலில் நடைபெற்று வரும் நிகழ்வுகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் திமுகவுடனான கூட்டணி தொடருமா, என்னவாகும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் தேர்தலுக்கு முன்பு திமுகவுடன் கூட்டணி வைத்து தலா 2 இடங்களில் வெற்றியும் பெற்றுள்ளனர். தவேகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு, ஆனால் திமுகவுடன் கூட்டணி தொடரும் என குறிப்பிட்ட நிலையில் அமைச்சரவை அழைப்பு வந்துள்ளது. பரிசீலனை செய்வதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மறுபுறம் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி கூட்டணி குறித்து பேசியிருக்கிறார். நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், இதன் மூலம் யாரும் இல்லாமல் திமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியும், மேலும் ஒரு சிறப்பான பணியை தொடர்ந்து வழங்குவது மூலம் திமுக யார் என்பதை அனைவருக்கும் காட்ட முடியும் என்று பேசியது கவனம் பெற்றிருக்கிறது. எல்லா இடங்களிலும் நம்ம போகும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த முறை கூட்டணிக்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்துடாம நம்ம நிக்கணும் அப்படின்னு கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் தொடர்ந்து சொல்லுவார்கள். நான் கூட வேடிக்கையாக கேட்பேன், நம்ம கூட்டணியே வேண்டாமா அப்படின்னு. அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே இன்று கூட்டணிகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அதனால நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை பலப்படுத்திக் கொண்டால் யாரும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்று காட்டுவோம்.
நாம் யார் என்பதை விரைவிலே நிரூபிப்போம். மேலும் தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எழுதிய மடல் கவனம் பெற்று வருகிறது. கோடை காலத்தில் குளம் வற்றியதும் அதுவரை அதில் தண்ணீர் குடித்து வந்த பறவைகள் வேறு இடம் தேடி போய்விடும். இது மற்றவர்கள் இயல்பு. ஆனால் குளத்தின் கரையோரமாக வளர்ந்த செடி கொடிகளான கொட்டி, ஆம்பல் போன்றவை எந்த நிலையிலும் அந்த குளத்துடனேயேதான் இருக்கும். அதுதான் திமுக உடன்பிறப்புகளின் உணர்வு என குறிப்பிட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் அவர்களின் ஆதரவோடு வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகள் தற்போது அமைச்சரவையில் பங்கேற்பது என்பதை நோக்கி நகர்கின்ற சூழ்நிலை உருவாகியிருக்கும் நிலையில் மு.க. ஸ்டாலினின் இந்த பதிவும் கவனம் பெற்று வருகிறது.